Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோல நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்பைலர் டிசைன் சப்ஜெக்ட்ல ப்ரெடிக்டிவ் பார்சர் ஆர் LL1 பார்சர் தான் பார்க்க போறோம். இது எதுல வரும் அப்படின்னா பார்சிங்ல ரெண்டு டைப் இருக்கு நமக்கு, டாப் டவுன் பார்சர் அண்ட் பாட்டம் அப் பார்சர். ஓகேவா, பார்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நமக்கு ரெண்டு டைப், ஒன்னு டாப் டவுன் பார்சர் மேல இருந்து கீழே வர்றது, இல்ல அப்படின்னா பாட்டம் அப் பார்சர். ஓகேவா, கீழே இருந்து மேல போறது. இந்த டாப் டவுன் பார்சர்ல நமக்கு வந்து இருக்கிறது தான் இந்த ப்ரெடிக்டிவ் பார்சர் அப்படின்றது ஆர் LL1 பார்சர் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு பாட்டம் அப் பார்சர்ல பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் இருக்கு. நமக்கு வந்து என்னன்னா ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர் இருக்கும், ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர் நெக்ஸ்ட் வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா LR பார்சர் இருக்கும், நெக்ஸ்ட் SLR பார்சர் இருக்கும், நெக்ஸ்ட் LALR பார்சர் இருக்கும். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாட்டம் அப் பார்சிங்ல இருக்க டைப். இதுல ஒவ்வொரு பார்சருமே இம்பார்ட்டன்ட். சோ ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு பார்சர் பார்க்கலாம். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்டிவ் பார்சர் ஆர் LL1 பார்சர் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் எக்ஸாம்பிள் சம்மோட. ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்டிவ் பார்சர் அப்படின்றது ரிகர்சிவ் டெசன்ட் பார்சர் அப்படின்னு சொல்வாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு இன்புட் ஸ்ட்ரிங்கையும் ரீப்ளேஸ் பண்ணும். ஓகே, நம்ம ப்ரொடக்ஷன்ல இருக்கிறத பேஸ் பண்ணி நம்மளோட இன்புட் ஸ்ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்றதுக்கு பேர் தான் இந்த ப்ரெடிக்டிவ் பார்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டாக் எடுத்துக்கும், அந்த ஸ்டாக்ல நம்மளுடைய டேபிள் யூஸ் பண்ணி பார்சிங் டேபிள் ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம். அந்த பார்சிங் டேபிள் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஒவ்வொரு இன்புட்டையும் பார்ஸ் பண்ணுவோம். கடைசியா நமக்கு ஒரு பார்ஸ் ட்ரீ கிடைக்கும். ஓகேவா, ஃபைனலா நம்மளோட பார்ஸ் ட்ரீ எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாக்லயும் சரி இன்புட்லயும் சரி டாலர் சிம்பிள் மட்டும் தான் ரிமைனிங் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளுடைய ட்ரீ வந்து கரெக்டா பார்ஸ் ஆயிருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா, இதை கொடுக்கறதுக்கு பேர் தான் நம்ம ப்ரெடிக்டிவ் பார்சர் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஸ்டெப் 2 கன்ஸ்ட்ரக்ட் ப்ரெடிக்டிவ் பார்சர். ஒரு ப்ரெடிக்டிவ் பார்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா என்ன ஸ்டெப் தேவை? மொத்தம் 5 ஸ்டெப் தேவை. என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல லெஃப்ட் ரெக்கர்ஷன் கிராமரை எலிமினேட் பண்ணணும், செகண்ட் லெஃப்ட் ஃபேக்டோரிங் கிராமரை எலிமினேட் பண்ணணும், தேர்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோ ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும், ஃபோர்த் பார்சிங் டேபிள் கண்டுபிடிக்கணும், ஃபிஃப்த் நம்மளோட இன்புட் ஸ்ட்ரிங் ஒன்னு கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க, அந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை நம்ம கிட்ட இருக்க பார்சிங் டேபிள் யூஸ் பண்ணி பார்ஸ் பண்ணணும். இந்த 5 ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ரெடிக்டிவ் பார்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ரீவியஸான வீடியோ போட்டிருக்கேன், லெஃப்ட் ரெக்கர்ஷன், லெஃப்ட் ஃபேக்டோரிங், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோ ஃபங்க்ஷன்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இது மூணும் நீங்க பார்த்துட்டீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சம் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த வீடியோல ஈஸியா பார்சிங் டேபிளையும் இன்புட் ஸ்ட்ரிங் எப்படி பாஸ் பண்றதுன்னு மட்டும் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி ஒரு ப்ரெடிக்டிவ் பார்சர் போடுறது அப்படின்னு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். சோ இங்க ஒரு ப்ராப்ளம் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் கிராமர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் த ப்ரெடிக்டிவ் பார்சர் டேபிள். ஓகேவா, ஒரு ப்ரெடிக்டிவ் பார்சிங் டேபிள் யூஸ் பண்ண போறோம் கொடுத்திருக்க கிராமர் யூஸ் பண்ணி. அண்ட் ஆல்சோ செக் வெதர் த இன்புட் ஸ்ட்ரிங் ID ஸ்டார் ID பிளஸ் ID இஸ் பாஸ்ட் சக்சஸ்ஃபுல்லி ஆர் நாட். ஃபர்ஸ்ட் ஒரு பார்சிங் டேபிள் போட்டுறணும் கொடுத்திருக்க கிராமருக்கு. தென் ஃபைனலா நம்ம கிட்ட கொடுத்திருக்க இன்புட் ஸ்ட்ரிங் வந்து சக்சஸ்ஃபுல்லா பார்ஸ் ஆகுதா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, முதல்ல நமக்கு சொல்யூஷன் போட்டோனே நமக்கு தெரியும் ஸ்டெப் 1 தெரியும். ஸ்டெப் 1 நமக்கு என்ன போடணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரெடிக்டிவ் பார்சர் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் அதாவது லெஃப்ட் ஃபேக்டோரிங்கும் லெஃப்ட் ரெக்கர்ஷனையும் எலிமினேட் பண்ணுவோம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ரெக்கர்சிவ் கிராமரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எலிமினேட் பண்ணணும். ஓகேவா, சோ எலிமினேட் த லெஃப்ட் ரெக்கர்சிவ் கிராமர். ஓகே, நான் கொஞ்சம் திருப்பி எழுதிட்டேன், எழுதிக்கோங்க. சோ எலிமினேட் த லெஃப்ட் ரெக்கர்சிவ் கிராமர். நம்ம கிட்ட முதல்ல கிராமர் என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்றோம். ஓகேவா, நீங்க கையில ஒரு நோட் வச்சுக்கோங்க, நோட் வச்சுக்கிட்டே ஒவ்வொரு ஸ்டெப்பா போத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். முதல்ல E பிளஸ் T பார் E இருக்கு. ஓகேவா, நமக்கு என்ன இருக்கு, இங்க E இங்கேயும் E இருக்கு. இப்ப இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், லெஃப்ட் ரெக்கர்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம பாஸ் பண்ணணும்னா நமக்கு தெரியும் நம்ம கிட்ட E, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க பீட்டா. சோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த வேல்யூ எடுத்துக்குவோம், நெக்ஸ்ட் E' போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணணும், E' கண்டுபிடிக்கணும். E' கண்டுபிடிக்கணும்னா நம்ம கிட்ட இருக்க ஆல்பா பிளஸ் பிளஸ் T எடுத்துக்குவோம், பிளஸ் ஆல்பா போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன போடணும், நமக்கு E' போடணும், ஆர் எப்சலான் வந்து போட்டுருவோம். ஓகேவா, இது நான் உங்களுக்கு டைரக்டா சொல்றேன், ஆல்ரெடி நீங்க வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். லெஃப்ட் ரெக்கர்ஷனும் லெஃப்ட் ஃபேக்டோரிங்கும் எப்படி ரிமூவ் பண்றதுன்னு கிளியரா பாத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா புரியும். சோ நமக்கு 2 ப்ரொடக்ஷன் கிடைச்சிருச்சு. செகண்ட் கிராமர் பார்த்தோம் அப்படின்னா T இம்ப்ளைஸ் T ஸ்டார் F ஆர் F கொடுத்திருக்காங்க. இங்கேயுமே எனக்கு லெஃப்ட் ஃபேக்டோரிங் இருக்கு. லெஃப்ட் ஃபேக்டோரிங் இருந்தா நான் எப்படி ரிமூவ் பண்ணணும், சோ T ஹைஃபன் நமக்கு T தான், சோ சாரி பீட்டா, சோ பீட்டா வந்து நமக்கு F தென் T'. இப்போ T' எடுத்துக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார் F இருக்கு ஆல்பால, சோ ஸ்டார் F T'
ஆர் எப்சலான். ஓகேவா, இது நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் தேர்ட் கிராமர் பாக்குறேன். எஃப் இன்டென்ஸ் டு parenthesisக்குள்ள இ இருக்கு ஆர் ஐடி இருக்கு. இதுல எனக்கு லெஃப்ட் ஃபேக்டோரிங் இல்ல, நான் அப்படியே விட்டுருவேன். சோ என்னோட நியூ ப்ரொடக்ஷன் என்னெல்லாம் இருக்குன்னு நான் எடுத்து எழுதணும். சோ த நியூ ப்ரொடக்ஷன்ஸ் வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இங்க நம்ம எழுதிடலாம். நியூ ப்ரொடக்ஷன்ஸ்லாம் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இங்க நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா, முதல்ல என்னெல்லாம் நியூ ப்ரொடக்ஷன் இருக்கு. இ இம்ப்ளைஸ் டி இ டேஷ், நெக்ஸ்ட் இ டேஷ் இம்ப்ளைஸ் பிளஸ் டி இ டேஷ் ஆர் எப்சலான், நெக்ஸ்ட் டி இம்ப்ளைஸ் நமக்கு என்ன இருக்கு எஃப் டி டேஷ், அடுத்து டி டேஷ் இம்ப்ளைஸ் ஸ்டார் எஃப் டி டேஷ் ஆர் எப்சலான், அடுத்து எஃப் இம்ப்ளைஸ் parenthesisக்குள்ள இ ஆர் ஐடி வந்து இருக்கு. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க நியூ ப்ரொடக்ஷன்ஸ். எப்போ அப்படின்னா லெஃப்ட் ரெக்கர்சிவ் கிராமரை எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம். இப்போ நமக்கு நியூ ப்ரொடக்ஷன்ஸ் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 நமக்கு பண்ண தெரியும். என்ன பண்ணணும்? எலிமினேட். என்ன எலிமினேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரெக்கர்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் ஃபேக்டோரிங் வந்து எலிமினேட் பண்ணணும். லெஃப்ட் ஃபேக்டோரிங் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் ஃபேக்டோரிங்னு சொல்லியிருக்கோம். அதாவது நமக்கு ஆல்பா வந்து அதாவது சேமான ப்ரிஃபிக்ஸ்ல இருக்கிறது தான். இங்க பார்த்தோம் அப்படின்னா சேம் ப்ரிஃபிக்ஸ்ல நமக்கு எந்த ஒரு கிராமருமே கிடையாது. அப்ப என்ன எழுதணும் அப்படின்னா தேர் இஸ் நோ லெஃப்ட் ஃபேக்டோரிங். ஓகேவா, in this grammar அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, போதும் உங்களுக்கு. there is no left factoring in this grammar அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, தேர்ட் ஸ்டெப் என்ன நமக்கு கண்டுபிடிக்கணும்? கம்ப்யூட். என்ன கம்ப்யூட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனும் ஃபாலோ ஃபங்க்ஷனும் கம்ப்யூட் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோ ஃபங்க்ஷன் வந்து கம்ப்யூட் பண்ண போறோம். முதல்ல இந்த கொடுத்திருக்க கிராமருக்கு தானே ஃபர்ஸ்ட் ஃபாலோ போட போறோம். சோ நம்ம ரெண்டாவது போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். முதல்ல லெஃப்ட் சைடு எடுத்துக்குவோம். இதுவுமே வீடியோ ப்ரீவியஸா சொல்லி கொடுத்திருக்கேன், பார்த்துட்டு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இ கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் இ கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் இல என்ன இருக்கு? டி இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன இருக்கு? எஃப் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, கரெக்ட் தானே? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் எஃப் தான் முதல்ல கண்டுபிடிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் எஃப்க்கு போறேன். எஃப் ஓட ஃபர்ஸ்ட்ல வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஓபன் பிராக்கெட் இருக்கு ஆர் ஐடி இருக்கு. சோ ஓபன் பிராக்கெட் ஆர் ஐடி போட்டுக்கிறேன். அடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் டி வந்து என்னதான் இருக்கும்? அதே தான் சேம். சோ ஓபன் பிராக்கெட்டும் ஐடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நமக்கு என்ன இருக்கு? இ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் இயுமே சேம் ஓபன் பிராக்கெட் ஐடி தான். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் இ தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் டி, ஃபர்ஸ்ட் ஆஃப் டி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் எஃப். ஓகேவா, அடுத்து பாத்துறேன். இ டி எஃப் முடிஞ்சிருச்சு. இப்ப டி டேஷ். ஓகேவா, அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் டி டேஷ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் டி டேஷ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இ டேஷ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். இ டேஷ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. பிளஸ் இல்ல அப்படின்னா எப்சிலான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? பிளஸ் ஆர் எப்சிலான் வந்து நமக்கு இருக்கு. அடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் டி டேஷ் தானே ரிமைனிங் இருக்கு. சோ டி டேஷ் எடுத்துக்கிறேன். டி டேஷ்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் இருக்கு, அப்படி இல்லைன்னா எப்சிலான் இருக்கு. சோ ஸ்டார் இல்லைன்னா எப்சிலான், இவ்வளவுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது. சோ லெஃப்ட் சைட்ல இருக்க எல்லா நான் டெர்மினல்ஸ்க்குமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ கம்ப்யூட் பண்ணிட்டோம். அடுத்து ஃபாலோ ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். சோ ஃபாலோ ஆஃப் இ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கிறேன். முதல்ல டாலர் சிம்பிள் ஸ்டேபிளா ஸ்டாட் சிம்பிள் போட்டுட்டேன். சோ ஃபாலோ ஆஃப் இ பாக்குறேன். இ எனக்கு எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. இயோட ஃபாலோல பார்த்தேன் அப்படின்னா எனக்கு க்ளோஸ் பிரேஸ் இருக்கு. சோ க்ளோஸ் பிராக்கெட் போட்டுட்டேன். அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபாலோ ஆஃப் செகண்ட் ஒன் வந்து எனக்கு இ டேஷ் இருக்கு. சோ ஃபாலோ ஆஃப் இ டேஷ் நான் போட்டுக்கிறேன். இ டேஷுக்கு பார்த்தேன் அப்படின்னா ஸ்டாட் சிம்பிள் போட்டுக்கிறேன். சோ இ டேஷ் எங்க இருக்கு அப்படின்னா எனக்கு இங்க இருக்கு முதல் ப்ரொடக்ஷன்ல. இ டேஷுக்கு அடுத்து எனக்கு வேல்யூ இல்ல அப்படின்னா நான் என்ன செக் பண்ணணும்? சோ இ டேஷ்க்கு முன்னாடி எனக்கு என்ன வருது? இ வருது. அப்ப இயோட ஃபாலோ என்னவோ அதான் இ டேஷோட ஃபாலோவுமே. சோ நான் போட்டாச்சு. அடுத்து ஃபாலோ ஆஃப் நான் நெக்ஸ்ட் என்ன போடணும்? டி இருக்கு, டி போட்டுக்கிறேன். சோ டீயோட ஃபாலோ பாக்குறேன் அப்படின்னா முதல்ல இங்க இருக்கு டி, இங்க இருக்கு. சோ டீயோட ஃபாலோ அப்படின்னு பாக்குறப்ப இ டேஷ் தான் டீயோட ஃபாலோவா இருக்கு. கரெக்ட் தானே? அப்ப இ டேஷோட ஃபாலோ என்னவோ எனக்கு முதல்ல அது வந்துரும். ஓகே, அடுத்து நான் பாக்குறேன் இ டேஷோட ஃபாலோ இருக்கு. நெக்ஸ்ட் டீக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா இந்த இ டேஷ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இ டேஷோட ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கோ அதை எடுத்துக்குவேன்ல. சோ இ டேஷோட ஃபர்ஸ்ட்ல எனக்கு என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. சோ நான் அந்த பிளஸ்ஸையுமே எடுத்துக்கிறேன். ஓகே, இப்படிதான் ஃபாலோ ஆஃப் டி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஃபாலோ ஆஃப் டி டேஷ் எடுத்துக்குவோம். ஃபாலோ ஆஃப் டி டேஷ் நமக்கு என்னமா? டி டேஷ் லாஸ்டா இருக்கனால இதுக்கு ஃப்ரண்ட்ல வர்றது டி. அப்ப ஃபாலோ ஆஃப் டி என்ன இருக்கோ அதுதான் எனக்கு ஃபாலோ ஆஃப் டி டேஷா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபாலோ ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும்.
எஃப்க்கு முதல்ல ஸ்டாட் சிம்பிள் போட்டேன். நெக்ஸ்ட் எங்க எஃப் இருக்கு, எனக்கு இங்க எஃப் இருக்கு. எஃப்க்கு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டி டேஷ். ஸோ டி டேஷோடைய ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கணும். ஸோ டி டேஷோட ஃபாலோ பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் பிராக்கெட்டும் பிளஸும் இருக்கு. இப்போ டி டேஷோட ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னா ஸ்டார் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஸ்டார் ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு லெஃப்ட் சைட்ல இருக்க எல்லா வேல்யூக்குமே நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், ஃபாலோ ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 3யும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோ ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சாச்சு. இங்க நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்ல கண்டுபிடிச்ச இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோ ஃபங்க்ஷனை நான் ஒரு டேபிள் போட்டு எழுதிக்கிறேன். நான் டெர்மினல்ஸ் என்கிட்ட இருக்கிறது கிராமர்ல, தென் அதோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோ ஃபங்க்ஷனை எழுதிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம், ஸ்டெப் 4 அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ரெடிக்டிவ் பாசிங் டேபிள். இதுதான் நம்ம கிட்ட கேட்டிருக்க கொஸ்டின், இதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ப்ரெடிக்டிவ் பாசிங் டேபிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம், அதுக்கு முதல்ல நம்ம கிட்ட இருக்க கிராமர் எல்லாம் எடுத்து எழுதிக்கிறோம். நியூ ப்ரொடக்ஷன் கிராமர் நம்ம கிட்ட இருக்கிற 5ஐயும் எடுத்து எழுதிக்கிறோம். தென் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோ ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ எப்படி நம்ம டேபிள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம கிட்ட 2 காலம் தேவைப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட ரோல என்ன போடணும், காலம்ல என்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 விஷயம் தெரியணும். சோ ரோவை பொறுத்தளவு, அதாவது இந்த ஒவ்வொரு ரோல இந்த மேல இருக்க இந்த ஒவ்வொரு காலம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா டெர்மினல்ஸா போடணும். ஓகேவா, டெர்மினல்ஸ் அப்படின்னா ஸ்மால் கேரக்டர்ஸ், அதாவது இந்த ஸ்டார் பிளஸ், ஓகேங்களா, இந்த ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் ஐடி எல்லாம் எனக்கு என்ன அப்படின்னா நான் டெர்மினல், இது சாரி டெர்மினல். இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹரிசாண்டல்ல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டெர்மினல் போட்டோம், வெர்டிகல்ல நான் டெர்மினல் போடணும். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் டெர்மினல் எது நான் டெர்மினல் எதுன்னு தெரியணும்ல. சோ நான் டெர்மினல் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே கிராஃப்ல, அதாவது கிராமர்ல நமக்கு நான் டெர்மினல்ஸ் தான். சோ இந்த 5மே நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா நான் டெர்மினல்ஸ். டெர்மினல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பிளஸ் இருக்கு, ஸ்டார் இருக்கு, ஓபன் பிராக்கெட் இருக்கு, க்ளோஸ் பிராக்கெட் இருக்கு, ஐடி இருக்கு. இந்த 5 தான் நமக்கு என்ன, 5 தான் நமக்கு என்ன அப்படின்னா டெர்மினல்ஸ்ல வரும். சோ நம்ம என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி ஃபில் பண்ணிடுவோமா. ஃபர்ஸ்ட் நான் டெர்மினல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இ டேஷ், அடுத்து டி டேஷ், எஃப் நம்ம ஃபில் பண்ணிடுறோம். ஓகேவா, இ டேஷ் டி டேஷ் எஃப் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க நான் டெர்மினல்ஸ், அதாவது என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஐடி இருக்கு, ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சிம்பிள்ஸ் போட்டுக்கலாம், முதல்ல என்ன வேர்ட் இருக்கோ. ஸோ ஐடி பிளஸ் ஸ்டார் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். அது இல்லாம நம்ம ஃபாலோ ஃபங்க்ஷன்ல முக்கியமா ஒரு விஷயம் என்ன பண்ணிருப்போம், டாலர் சிம்பிள் ஆட் பண்ணிருப்போம். அந்த டாலர் சிம்பிளையுமே நம்ம டேபிள்ல கம்பல்சரி போடணும். ஸோ ஸ்டாக்ல இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இப்போ போட்டுட்டேன். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோ ஃபங்க்ஷனுமே தேவை, ஃபர்ஸ்ட் அதே மாதிரி நமக்கு கிராமருமே தேவை. முதல்ல நம்ம எடுத்துக்கிறோம் நான் டெர்மினல். ஈன்ற நான் டெர்மினல்ல என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு பார்க்கணும். எங்க இருக்கு, ஓபன் பிராக்கெட்லயும் ஐடியிலயும் இருக்கு. சோ ஓபன் பிராக்கெட்ல ஒரு டாட் வச்சுக்கோங்க, ஐடியில ஒரு டாட் வச்சுக்கோங்க. இங்கதான் இந்த நான் டெர்மினல் போயிருக்கு. அப்ப அதோட ஈன்ற நான் டெர்மினலுடைய கிராமர் என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டி ஆஃப் இ டேஷ். ஓகேவா, அதே மாதிரி ஓபன் பிராக்கெட்லயும் இ ஆஃப் டிஇ டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கிராமரை போட்டுறணும். இப்படிதான் ஒரு பார்ஸ் டேபிள் பில்ட் பண்ணணும். ரொம்ப ஈஸி. முதல்ல ஒரு நான் டெர்மினல் எடுத்துக்கிறேன். ஈன்ற நான் டெர்மினலோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னெல்லாம் வந்திருக்குன்னு பாக்குறேன். ஓபன் பிராக்கெட்டும் ஐடியும் இருக்கு. ஸோ ஓபன் பிராக்கெட்லயும் ஐடியிலையும் நான் என்ன பண்ணணும்னா ஈயோடைய கிராமரை போடணும். ஸோ ஈயோட கிராமரை பிளேஸ் பண்ணிட்டேன். அடுத்து இ டேஷ்க்கு பாக்குறேன். இ டேஷோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பிளஸும் எப்சலானும் இருக்கு. எப்சலானை விட்டுருங்க, பிளஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ நான் பிளஸ்ல இ டேஷோடைய ஃபங்க்ஷன் எனக்கு என்ன, பிளஸ் டி ஆஃப் இ டேஷ். ஓகேவா, அவ்வளவுதான். அதை நான் எடுத்து அந்த ப்ரோக்ராம போட்டுக்கிறேன். அடுத்து நான் இந்த எப்சலான் விட்டுருவேன். சோ எப்சலான் நம்ம கடைசியா போட்டுக்கலாம். ஓகேவா, நம்ம எடுத்து எழுதி வச்சுக்குவோம். எப்சலான் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா இ டேஷுக்கு ஒரு எப்சலான் இருக்கு, நெக்ஸ்ட் டி டேஷுக்கு ஒரு எப்சலான் இருக்கு. ஓகேவா, அது தனியா வச்சுக்குவோம். அடுத்து டீக்கு பாக்குறேன். டீக்கு என்ன அப்படின்னா ஓபன் பிராக்கெட்டும் ஐடியும் இருக்கு. சோ ஓபன் பிராக்கெட்டும் ஐடியிலையும் டீயோடைய ஃபங்க்ஷன் என்ன, எஃப்பும் டி டேஷ். ஓகேவா, சோ எஃப் டி இன்டென்ஸ்ட் ஆஃப் எஃப் டி டேஷ் போட்டுக்கிறேன். அடுத்து டி டேஷ் கண்டுபிடிக்க போறேன். சோ டி டேஷ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் இருக்கு, எப்சலான் விட்டுருவேன். சோ ஸ்டாருக்கு வரையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டி டேஷ் போடணும். சோ ஸ்டார் எஃப் டி டேஷ். ஓகேவா, அடுத்து எஃப் இருக்கு. சோ எஃப் உடைய ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தேன் அப்படின்னா ஓபன் பிராக்கெட் கமா ஐடி. சோ ஓபன் பிராக்கெட்டும் எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு. சோ எஃப் ஓடுது நான் என்னன்னு போடணும், ஓபன் பிராக்கெட் ஆஃப் இ. அடுத்து இங்க ஐடிலயும் என்ன பண்ணணும், ஓபன் பிராக்கெட் ஆஃப், இங்க ஆர்ல ஐடி எல்லாம் வந்திருக்கு. சோ ஐடியில ஐடி போடணும். ஓபன் பிராக்கெட் இருக்கிறதுக்கு ஓபன் பிராக்கெட்ல இருக்க இ ஃபங்க்ஷனை போட்டுக்குவோம். சோ இந்த மாதிரி தான் நான் டேபிள் ஃபில் பண்ணுவேன். சோ இங்க ஃபில் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு
ரெண்டு எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் இருக்கு எப்சிலான்ல. எப்சிலான் ஃபங்க்ஷன் இருந்தா ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நான் டெர்மினலுக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம். எப்சிலான் இருந்தா ஒண்ணுமே கிடையாது, ஃபாலோ ஆஃப் இ டேஷ் கண்டுபிடிக்கணும். அடுத்து ஃபாலோ ஆஃப் டி டேஷ், அதாவது கொடுத்திருக்க நான் டெர்மினலுக்கு ஃபாலோ கண்டுபிடிச்சு அங்க போடணும். சோ ஃபர்ஸ்ட் இ டேஷ் உடைய ஃபாலோ என்ன அப்படின்னா டாலர் சிம்பிளும் க்ளோஸ் பிராக்கெட்டும். சோ டாலர் சிம்பிள் இ டேஷ்ல இங்க இருக்கு, க்ளோஸ் பிராக்கெட் இங்க இருக்கு. இந்த ரெண்டு இடத்துலயும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இ டேஷ் இன்டென்ஸ் டு எப்சிலான், இ டேஷ் இன்டென்ஸ் டு எப்சிலான் அப்படின்னு சொல்லி நான் டிரா பண்ணணும். அவ்வளவுதான், சிம்பிள் ஒன். அடுத்து டி டேஷ் இருக்கு. டி டேஷ் உடைய ஃபாலோ ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டாலர் பிளஸ் க்ளோஸ். ஓகேவா? சோ டி டேஷ் ஓடதுல பார்த்தோம் அப்படின்னா டாலரு பிளஸ் தென் க்ளோஸ் சிம்பிள். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணணும், டி டேஷ் இன்டென்ஸ் டு நம்ம என்ன பண்ணணும் எப்சிலான், டி டேஷ் இன்டென்ஸ் டு எப்சிலான், டி டேஷ் இன்டென்ஸ் டு எப்சிலான். ஓகேங்களா? இப்படிதான் நம்ம ஒரு பாஸ் டேபிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இவ்வளவுதான் எனக்கு பாஸ் டேபிள் கிடைச்சிருச்சு. எல்லா என்ட்ரிஸையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்டா ஒரு லைன் எழுதிக்கோங்க. நம்ம வந்து ஃபில் பண்ணாம இருக்கோம் பாத்தீங்களா, இந்த ஒவ்வொரு இடம் இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம என்னன்னு போடுவோம் அப்படின்னா எரர் அப்படின்னு போடுவோம். நம்ம போடணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த எம்டி டேபிள் எல்லாம் நீங்க இங்க ஒரே லைனா கூட எழுதிக்கலாம். ஆல் த அன்டிஃபைன், நம்ம சொல்லாத இடமெல்லாம். ஓகேவா? சோ all the undefined entries எல்லாம் நம்ம என்னன்னு எடுத்துக்க போறோம் அப்படின்னா entries are errors அப்படின்னு சொல்லி நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஃபைனல் ஸ்டெப். இந்த மாதிரி தான் ஒரு கொடுத்திருக்க கிராமருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்சிங் டேபிள் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஃபைனலா பார்த்தோம் ஸ்டெப் 5 அப்படின்னா பாசிங் த கிவன் இன்புட் ஸ்ட்ரிங் யூசிங் பாசிங் டேபிள். நம்ம கிட்ட இருக்க பாசிங் டேபிளை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்புட் ஸ்ட்ரிங்கை கம்ப்யூட் பண்ண போறோம். இங்க பாருங்க, ஆல்ரெடி நம்ம கிட்ட கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் கிராமர். கொடுத்திருக்க கிராமரை யூஸ் பண்ணி ப்ரெடிக்டிவ் பாசிங் டேபிள் போட சொன்னாங்க. நம்ம போட்டுட்டோம். ப்ரீவியஸ் ஸ்டெப் வரையும் நம்ம பாசிங் டேபிள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க இன்புட் ஸ்ட்ரிங் என்ன பண்ணணும் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா பார்ஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்காக நம்ம கிட்ட ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் கொடுத்திருக்காங்க. அந்த இன்புட் ஸ்ட்ரிங் மொத்தம் 3 காலம், ஸ்டாக் ஒன்னு இருக்கும், இன்புட் ஸ்ட்ரிங் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொடுத்திருக்க இன்புட் ஸ்ட்ரிங் நம்ம கிட்ட இந்த ஸ்ட்ரிங்ல எடுத்து எழுதிக்கிறோம். நம்ம கிட்ட என்ன இருக்கு, ஐடி ஸ்டார் ஐடி, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிளஸ் ஐடி. ஓகேவா? இவ்வளவுதான் இன்புட் ஸ்ட்ரிங். இந்த இன்புட் ஸ்ட்ரிங் எழுதியாச்சு. இப்போ இந்த இன்புட் ஸ்ட்ரிங் என்ன பண்ண போறோம், நம்ம கிட்ட இருக்க டேபிளை யூஸ் பண்ணி நம்ம பார்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாக் வந்து எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆல்வேஸ் ஸ்டாக் ஸ்டார்ட் வித் டாலர் சிம்பிள். ஓகேவா? ஸ்டாக் எப்பயுமே டாலர் சிம்பிள்ல தான் ஸ்டார்ட் பண்ணும். தென் இன்புட் ஸ்ட்ரிங் எப்பயுமே கொடுத்திருக்க இன்புட் ஸ்ட்ரிங்க்கு லாஸ்ட்ல நம்ம ஸ்டாக்கை வந்து முடிக்கிறதுக்காக இன்புட் ஸ்ட்ரிங்லயும் டாலர் சிம்பிளை ஆட் பண்ணிக்கணும். இப்படிதான் நம்ம வந்து ஒரு டேபிள் இன்புட் ஸ்ட்ரிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சோ நான் ஸ்டாக் போட்டுக்கிட்டேன். இப்ப ஆரம்பிக்கிறப்ப எனக்கு வந்து நல்லா தெரியும் என் பாஸ் டேபிள்ல எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா ஸ்டாக் சிம்பிள் எனக்கு இ தான் என்னோட இதுல. சோ நான் என்ன பண்ணிக்கணும், ஸ்டாக் வந்து ஈன்னு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இ ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் நான் பார்க்கணும். ஓகேவா? ஈயோடைய ப்ரொடக்ஷன் என்னன்னு பார்க்கணும். ஈயோட ப்ரொடக்ஷன் பார்த்தேன் அப்படின்னா டி ஆஃப் இ டேஷ். அப்போ ஈயோட ப்ரொடக்ஷன் நமக்கு என்ன, சோ ஈயோட ப்ரொடக்ஷன் டி இ டேஷ் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிடைச்சிருக்கு பாத்தீங்களா ப்ரொடக்ஷன், இதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுத போறோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாலர் சிம்பிள், இதை நான் ரிவர்ஸ்ல எழுதுனேன்னா எப்படி எழுதுவேன், இ டேஷ் டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடி ஸ்டார் ஐடி பிளஸ் ஐடி தென் டாலர் சிம்பிள் எனக்கு அப்படியே தான் இருக்கும். ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப பாருங்க, எனக்கு டி தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்போ டீயோடைய நான் வந்து அவுட்புட்ல வந்து டீயோட வந்து ப்ரொடக்ஷன் தானே எழுதணும். டீயோட ப்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எஃப் டி டேஷ். சோ எஃப் டி டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அப்ப என்ன பண்ணுவேன், டீக்கு பதிலா நான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் கிடைச்சிருக்க ஸ்டெப்பை நான் ரிவர்ஸ்ல எழுதணும். சோ டி டேஷ் எஃப்னு கிடைக்கும். தென் ஐடி ஸ்டார் ஐடி பிளஸ் ஐடி டாலர் அப்படியே எடுத்துக்கணும். இப்போ எனக்கு என்ன இருக்கு, எஃப் இருக்கு. சோ எஃப் உடைய ப்ரொடக்ஷன் என்னன்னு பார்த்தேன் அப்படின்னா அதாவது பிராக்கெட்குள்ள ஐடி அதாவது இ இருக்கும், இல்லைன்னா ஐடி இருக்கும். சோ நம்ம என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். சோ எஃப் வந்து ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எனக்கு இப்ப எஃப் ஐடி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா என்ன ஆகும், டாலர் சிம்பிள் இ டேஷ் டி டேஷ் ஐடி இருக்கும். நெக்ஸ்ட் இங்கேயுமே எனக்கு ஐடி ஸ்டார் ஐடி பிளஸ் ஐடி டாலர் சிம்பிள் இருக்கும். இப்ப பாருங்களேன், இங்கேயும் ஐடி இருக்கு, இங்கேயும் ஐடி இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு ஸ்டாக்லயும் இன்புட் ஸ்ட்ரிங்லயும் சேமா இருந்தா நம்ம கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அப்ப என்ன இருக்கும், டாலர் சிம்பிள் இ டேஷ் டி டேஷ் ஸ்டார் ஐடி பிளஸ் ஐடி டாலர் சிம்பிள் இருக்கும். இப்ப எனக்கு என்ன இருக்கு, டி டேஷ் இருக்கு. சோ டி டேஷ் நான் என்ன எடுத்துக்குவேன், இங்க எடுத்துக்குவேன்னா டி டேஷ் அப்ப எனக்கு என்ன வரும்,
T dash intends to ஸ்டார் F T dash னு வரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும், இதை ரிவர்ஸில் எழுதணும். ஸோ ரிவர்ஸில் எழுதுனேன்னா T dash, அதை சாரி இங்கே ஆல்ரெடி E dash இருக்கு, E dash T dash F ஸ்டார், இங்கேயுமே எனக்கு ஸ்டார் ID பிளஸ் ID டாலர் சிம்பிள், இங்கேயும் ஸ்டார் கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கும், டாலர் சிம்பிள் E dash T dash F, ஸோ ID பிளஸ் ID டாலர் சிம்பிள். நெக்ஸ்ட் என்ன, Fக்கு வந்து நான் ஐடின்னு பிளேஸ் பண்ணலாமா, ஸோ நான் Fக்கு பதிலாக ID எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல டாலர் சிம்பிள் E dash T dash ID, இங்கே எனக்கு ID பிளஸ் ID டாலர் சிம்பிள், ID கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் டாலர் சிம்பிள் E dash T dash பிளஸ் ID, இங்க வந்து இது இங்க T டேஷுக்கு பதிலா நான் என்னன்னு எழுதலாம், ஸ்டார் FDன்னு எழுதியிருக்கோம். ஸோ இங்க பாருங்க, இங்க T டேஷுக்கு பதிலா பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் FT டேஷ் அப்படின்னு தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் T டேஷுக்கு பதிலா என்னன்னு எடுத்துக்கிறேன், FT டேஷ்னு எடுக்கலாம். பட் இன்னொரு ஆப்ஷன் நமக்கு இருக்கு பாருங்களேன், T டேஷ்க்கு பதிலாக நான் எப்சலான் எடுத்தாலும் ஒர்க் ஆகுதான்னு நான் செக் பண்ணலாம். ஓகேங்களா, நான் இங்க E டேஷ் எனக்கு இருக்கனால இங்க பிளஸ் இருக்கு, எனக்கு பிளஸ் எங்க வரும்னா E டேஷ்ல தான் வரும். என்னுடைய ப்ரொடக்ஷன்ல பிளஸ் எங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னா E டேஷ்ல தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணலாம், என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக T டேஷுக்கு நான் எப்சலான்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா T டேஷ் ஈக்குவல் டு எப்சலான்னு எடுத்துக்கிறேன். எப்சலான் அப்படின்னு எடுக்கிறனால இங்க ஆட்டோமேட்டிக்கா அது வந்து வேல்யூ இல்லை, ஸோ வந்து அது கட் ஆயிடும். ஸோ டாலர் சிம்பிள் E டேஷ் மட்டும் தான் இருக்கும், பிளஸ் ID டாலர் S இருக்கும். இப்போ நான் E டேஷுக்கு மட்டும் நான் ப்ரொடக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா E டேஷோட ப்ரொடக்ஷன்ல பிளஸ் என்ன இருக்கும் அப்படின்னா TE dash அப்படின்னு இருக்கும். இதை நான் ரிவர்ஸ்ல எழுதுனேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், E dash T பிளஸ் கிடைக்கும். ஸோ பிளஸ் ID டாலர் சிம்பிள், பிளஸ் பிளஸ் கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் டாலர் சிம்பிள் E dash Tயும் IDSும் கிடைக்கும். ஓகேங்களா, Tக்கு வந்து இப்போ நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு சரியா இருக்கும்னு நான் செக் பண்ணுவேன். ஸோ Tக்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், FT dash தான் சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ FT dash சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ ரிவர்ஸ்ல எழுதுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும், ஆல்ரெடி E dash இருக்கு, T dash இருக்கு, F ID, இங்க எனக்கு டாலர் சிம்பிள், எனக்கு என்ன எடுத்துக்கலாம், Fக்கு பதிலா ID எடுத்துக்கலாமா, Fக்கு பதிலா ID எடுத்தோம்னா டாலர் சிம்பிள் E dash D dash ID நான் எனக்கு டாலர் சிம்பிள், ஸோ ID கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ல E dash D dash டாலர், இங்க எனக்கு எந்த வேல்யூவும் இல்லை. இது ரெண்டும் கேன்சல் ஆகணும்னா என்ன, இந்த E டேஷுக்கும் சரி T டேஷுக்கும் சரி எனக்கு எப்சலான் வேல்யூ இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து எப்சலான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு வேல்யூ இல்லாம போயிடும். ஸோ இந்த ஸ்டெப்ல நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடும், T டேஷுக்கு வேல்யூ இல்லாம போயிடும். நெக்ஸ்ட் டேஷ்ல E டேஷ் மட்டும் தான் இருக்கும், இங்க டாலர் சிம்பிள் இருக்கும். ஸோ E டேஷுக்குமே நான் எப்சலான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா E டேஷுக்கும் வேல்யூ இல்லை. ஸோ ஸ்டாக்லையும் இன்புட் ஸ்ட்ரிங்லையும் எனக்கு என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டாலர் சிம்பிள் தான் இருக்கும். ஃபைனலா நான் ஃபர்ஸ்ட் சொல்றப்பே பாசிட்டிவ் கண்டிஷன்ல சொன்னேன், ஸ்டாக்லையும் இன்புட் ஸ்ட்ரிங்லையும் எனக்கு ஃபைனலா ஸ்டாக்ல மட்டும் டாலர் சிம்பிள் கிடைச்சிச்சு அப்படின்னா நான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அக்செப்ட் ஸ்டேட்டா மாறிடுச்சு. ஸோ அக்செப்டிங் ஸ்டேட் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே ஃபைனல் ஆன்சர் என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய கிராமர் வந்து பாஸ் ட்ரீல பாஸ் ஆகும்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய சம்ம பொறுத்தளவு பாஸ்டு வந்து நம்ம என்ன ஆயிடுச்சு, கொடுத்துருக்க இன்புட் ஸ்ட்ரிங் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க பாஸ் ட்ரீல சக்சஸ்ஃபுல்லா பாஸ் ஆயிடுச்சு. அதுவே நமக்கு இந்த ரெண்டு இடத்துலயும் டாலர் சிம்பிள் கிடைக்கல அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா பாஸ் ஆகல அப்படின்னு சொல்லி அர்த்தம். இவ்வளவுதாமா நமக்கு பார்சிங் ட்ரீ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ். ஓகேங்களா, வெறும் 5 ஸ்டெப் ஈஸியா போட்டு ஈஸியா மார்க் வாங்கிடலாம். இந்த சம் ரொம்பவே ஈஸி. ஒரு தடவை நோட் எடுத்து போட்டு கையில பொறுமையா பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ.